வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை கிளப்பிய ஒரு மிக முக்கியமான செய்தியோடு தான் இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம். தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து வமுகநூலிலும் எக்ஸ் தளத்திலும் அவதூறு பரப்பிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் நள்ளிரவுல நடந்த இந்த கைது நடவடிக்கை இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியை சேர்ந்த ஜோசப் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் பொறியாளர் தான் இப்போ போலீஸ் பிடியில சிக்கியிருக்காரு. இவரு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி மனநலம் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சையிலையும் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. சிகிச்சைக்கு அப்புறமா குணமடைஞ்சு தற்போது ஒரு தனியார் நிறுவனத்துல மென்பொறியாளரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. வேலை தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையே தவிர இவரோட முழு நேர வேலையே சமூக வலைதளங்கள்ல முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பதிவிடுறதுதான்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மதம், மொழி, இனம் சார்ந்தும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் பல சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்காரு இந்த ஜேம்ஸ். மேலும் இவர் திமுகவின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் நேற்றிரவு பாளையங்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அதிரடியாக சென்ற போலீசார் ஜோசப் ஜேம்ஸை மடக்கி பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் குறித்து அவதூறு பேசியது, மத நல்லிணக்கத்தை கெடுக்க முயன்றதுன்னு மொத்தம் 4 முக்கிய பிரிவுகளின் கீழ் இவர் மீது இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட அந்த நபர் இப்போ பாளையங்கோட்டை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. முதலமைச்சருக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் இப்போ நெட்டிசன்கள் மத்தியில பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இந்த அதிரடி கைது நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு செய்யுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம HKS வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.